ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் போயிட்டு கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு 1.5 kg இருக்கும் கிழங்கா மீன். இது வந்து மசாலா போட்டு வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வாங்க அது எப்படி மசாலா போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, இது வந்து எல்லாமே சேர்ந்தது, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே சேர்ந்து வரும் பார்த்திங்களா, கடையில் விற்கும் இது. அந்த பவுட்ரு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் லெமன்னு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது போட்டாலும் கூட நம்ம வந்து அதில் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் எலுமிச்சப்பழம், மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்ன இன்க்ரீடியன்ஸு நம்ம சேர்த்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து நம்ம போட்டுடலாம். அப்புறம் வந்து எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சப்பழம் புரிஞ்சிக்கலாம். ஒரு எலுமிச்சப்பழம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சூடு நம்மளுக்கு தெரியாது, இது சாப்பிட்டா சூடு ஒருத்தருக்கு சூடாகும். அதனால வந்து எலுமிச்சப்பழம் போட்டுக்கிறோம். ஒரு எலுமிச்சப்பழம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பவுடர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, நம்மளுக்கு தேவையான அளவு போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காரம் வேணும்னா கூட கொஞ்சம் கூட நம்ம போட்டுக்கலாம், 1.5 ஸ்பூன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து உப்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னென்ன போட்டிருக்கோம் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து மீன் மசாலா, அந்த எல்லாமே சேர்ந்து கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு வரோம் பார்த்திங்களா, அதுவும் போட்டோம். எலுமிச்சப்பழமும் போட்டோம். இப்போ வந்து உப்பு தேவையான அளவு, எவ்வளோ மீனோ அவ்வளோ நம்ம தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். இன்னும் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ வந்து நல்லா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசாலாலாம் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து மீன் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மேக்னேட் பண்ணி வச்சுருந்தேன்ல ஃபிஷ்ஷு, அது வந்து தவாவில் போட்டேன். ஃப்ரை ஆகிட்டுருக்கு, சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சாப்பிட்டு கூட பார்த்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.